நேற்று குடும்பநல கோர்ட்டில் நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த் 2 பேரும் பரஸ்பரமான ஒரு மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. எங்களுக்கு விவாகரத்து கொடுத்துருங்க அப்படின்னு. 2004ஆம் ஆண்டு நடந்த எங்களுடைய திருமணம் செல்லாது என்று அறிவிங்க. 2022 ஜனவரி 17ஆம் தேதி ஒரு 9 மணி வாக்கில் தன்னுடைய இன்ஸ்டா பேஜில் தனுஷ் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போடுறேன். நானும் ஐஸ்வர்யாவும் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு. அது ஒரு பெரிய பரபரப்பாகுது. வந்து இது உண்மைதானா? இவருடைய பேஜ், இன்ஸ்டா பேஜ் யாராவது வந்து ஹேக் பண்ணிட்டாங்களா, அது போலியான அக்கௌண்ட்டில் யாராவது போட்டிருக்காங்களா அப்படின்னு ரீசெக் பண்ணும்பொழுது இது தனுஷ் தான். என்ன ஆச்சு உங்களுக்குள்ளே? எது ஒன்றும் வந்து ஒரு புகைச்சலோ ஒரு இதுவோ ஒரு கிசுகிசுவோ எதுவும் இல்லை. என்ன இவங்களுக்கு மறுநாள் அது ஒரு பெரிய விஷயமாகிடுச்சு. குறிப்பாக ரஜினிக்கு ஆதரவாக பல பேர் பேச ஆரம்பித்தாங்க, தனுஷுக்கு எதிராகவும் பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முதல் விஷயம் தனுஷ் வந்து ஒரு இயக்குனருடைய மகனாக இருந்தாலும் ரஜினி வீட்டில் ஒரு மாப்பிள்ளையாக போனது வந்து பலருக்கு ஆச்சரியம், பலருக்கு வைத்திருச்சல். ஆச்சரியப்பட்டவர்கள் யாருன்னா வந்து சும்மா ஒரு சாமானியமான ஆட்கள் வந்து சாதாரண, நீங்கள் தனுஷோடைய வெற்றிக்கு அதான் காரணம். வந்து அந்த தோற்றம், அந்த இயல்பான ஒரு நடிப்பு, இதமாக நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கிறார்ப்பா, இதுதான் அந்த தனுஷோடைய வெற்றிக்கு காரணம். அப்புறம் அவர் வந்து தன்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டார், ஒவ்வொரு கதாபாத்திரமாக மாற ஆரம்பிச்சார். அசுரன் மாதிரியான படங்கள்லாம் இன்னும் எந்த நடிகர் அதுவெல்லாம் பண்ண முடியும்னு நமக்கு உண்மையிலே தெரியல. ஹாலிவுட், பாலிவுட்டை தாண்டி அவருடைய வளர்ச்சி போயிட்டு இருக்கு. ஆகச்சிறந்த நடிகர் அசுரன், நடிப்பு அதை மாற்று கருத்தே இல்லை. அவர் வந்து ஈஸியாக வீட்டுக்குள்ளே வந்து ஒவ்வொருத்தரிடமும் கனெக்ட் ஆனதுக்கு காரணம் என்னென்னா அந்த எளிமையான தோற்றம் தான் காரணம். இப்படியாப்பட்ட ஒரு நபர், ஒரு சாதாரண வீட்டு பையன், ஒரு தடவை நான் ஒரு மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரெஸ் மீட்டில் ரோல்ஸ் ராய் கார் வாங்கி சும்மாவே போட்டு வச்சுருக்கீங்களே, அது எங்கேயும் எடுத்து போக மாட்டிங்களா அப்படின்னு அப்படி சிரிச்சுட்டு, சார் அதை எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் போனால் 2 லிட்டரு பெட்ரோல் காலி ஆகிடும். சும்மா மெட்ராஸை ஒரு ரவுண்ட் அடிக்கணும்னா அதுக்கு அவ்வளோ பெட்ரோல் இதுவாகும். அது நான் பெட்ரோலுக்காக கணக்கு பண்ணல, என்னுடைய ஆசை இந்த கார் வாங்கணும்னு வாங்கிட்டேன். அது என் வீட்டு வாசல் முன்னாடி நிறுத்திட்டேன். அதுக்கு காரணம் என்னென்னா, நான் வந்து ஒரு மிடில் கிளாஸாக, எங்கள் அப்பா கஸ்தூராஜா வந்து கற்பகம் ஸ்டுடியோவில் ஆபீஸ் பாயாக இருந்தவர். KS கோபாலகிருஷ்ணனுடைய கற்பகம் ஆபீஸ் பாயாக இருந்து இயக்குனர் நடிகர் விசுவிடம் உதவி இயக்குனராக, இணை இயக்குனராக பணியாற்றி என் ராசாவின் மனசிலே படம் தான் அந்த படத்துடைய வெற்றிக்கு பிறகு கஸ்தூராஜா யாருன்னு வெளியே தெரிய ஆரம்பிச்சு. செல்வராகன் அவருடைய சகோதரிகள் தனுஷ், ஒரு பெரிய குடும்பம். KK நகரில் ஒரு சாதாரண வீட்டில், சென்னை KK நகரில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்படி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்த நாங்கள் ராஜமன்னா ஸ்ட்ரீட்டில் இருந்தப்போ பக்கத்து வீட்டு பையன் ஒரு ரிமோட் கார் வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தோம். தம்பி, ஒரே ஒரு முறைடா அப்படின்ட்டு, கார் ஒரே முறை விளையாடி தரேன்டா அப்படின்னா, வெங்கட் தர முடியாது போடா, வெங்கட் பிரபு தனுஷ் தர முடியாது போடா அப்படின்னு அது மனசில் ஒரு கழுக்குன்னு ஒரு விஷயம் ஆயிடுச்சு. வந்து ஒரு இதாகிடுச்சு. நம்ம பெரிய ஆளாகி மாருதி கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய தகுதி, அது இறைவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கி ரோல்ஸ் ராய் வாங்கி என் வீட்டு முன்னாடி நிறுத்தி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னது. இதுதான் தனுஷோடைய ஒரு பெரிய பலம். ஓகே, இப்படியாப்பட்டவர் ரஜினி வீட்டில் மாப்பிள்ளை ஆகிறார் அப்படின்போது அந்த 2004ஆவது வருடம் பெரிய பரபரப்பாச்சு. உண்மையாகவே பெரிய பரபரப்புங்க. அது காரணம் என்னென்னா, இப்போ மாதிரியான வளர்ச்சிலாம் தனுஷுக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்ச சுல்லான் மாதிரியான படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கார். சுல்லான் படப்பிடிப்பு வந்து சம்சாராது மின்சாரம் செட்டு இப்போ ஏவிஎம்மில் இல்லை. இப்போ அது வந்து ஹாஸ்பிட்டலில் கட்டிட்டாங்க. அந்த வீட்டு முன்னாடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள மணிவண்ணன் அவர்கள் இருக்கார், மணிவண்ணன் அப்போ இவர் போய் மீட் பண்ணி ஒரு பேட்டிலாம் எடுத்துகிட்டு ஒரு கார் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிறதுக்காக போய் நின்னோடனே, சார் நம்ம கார் பக்கத்தில் போய் நின்றுக்கலாமேன்னாரு. என்னன்னு கேட்டால், அது ஈஸ்வரி ராவோடைய கார், அவங்க அக்காவை நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஓகே அப்படின்ட்டு போய் அங்கே எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி தன்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிசைன் பண்ணிக்கிட்டு இருந்தவர். அப்போ தான் வராரு. வந்து கிட்டத்தட்ட 2004ஆவது வருடம் பெரிய பரபரப்பாகுது. அந்த போயஸ் கார்டன் வாசலில் அவ்வளோ கேமராக்கள் நிற்குது. ரஜினி வீட்டினுடைய மாப்பிள்ளையாகிட்டார் தனுஷ் அப்படின்ற விஷயம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிசுகிசுவாக போயிட்டுருக்கு. வந்து நாங்கள் பத்திரிகைலாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்கள்லாம் இன்னும் பெரிய அளவில் வளரல. எழுதிட்டு இருக்காங்க, ஒரு வார பத்திரிகைகளோடு எழுதிட்டு இருக்காங்க. சிம்புவை வெறுப்பேற்றுவதற்காக அல்லது காண்டாக்கிறதுக்காக இவர் வந்து
ரஜினி வீட்டில் சம்மந்தம் வச்சுக்கிறாரு. குறிப்பாக சிம்புவை வெறுப்பேற்றுவதற்காக. அப்புறம் சிம்புவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ஒரு லவ்லாம் இருந்தது, நிறைய கிசுலாம் வந்தது. அந்த அளவுக்கு உண்மை தெரியல. 2 பேரும் ஒன்றா படித்தவங்க, ரைட்டு பள்ளியில். ஓகே, அவர் வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார் ஆனது, சூப்பர் ஸ்டார் வீட்டில் மருமகன் ஆகிறதுக்காக. அது மாதிரியான டாக்லாம் முடிஞ்சு போச்சு. வந்து ஒரு பக்கம் போய் பாய்ஸ் கார்டனில் ஒரு ஃப்ளாட் எடுத்து தங்கி ரஜினிகாந்த் மகளை லவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு திருமண தகவல் வந்தப்போ ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு தென்காசியில் நடந்துகிட்டு இருக்கு. நானும் இன்னும் 2-3 ரிப்போர்ட்டர்லாம் போயிட்டுருக்கோம். அப்போது ஒரு பிரபலமான 2 நடிகர்கள் வந்து கேட்குறாங்க, உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லையான்னு கேட்குறாங்க மீடியாக்கள் வந்து. என்ன வந்து ஒரு நாக்குப்பூச்சி நடிகர், அந்த நடிகருக்கு போய் வந்து நீங்கள் எல்லா கேமராவை போய் வச்சு நிற்கிறீங்க அப்படின்னு வந்து என்ன நிற்கிறீங்க நீங்கள்? இப்போ அதை சொல்ல மாட்டாங்க வந்து, ஏன்னா தனுஷுடைய வளர்ச்சி வேறு. போய் நிற்கிறீங்க அப்படின்னு என்ன எப்படி திடீர்னு நாக்குப்பூச்சி நடிகர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. இது வந்து காண்டில் ஏற்பட்டது. அப்புறம் அந்த திருமணம் நடந்தது. அந்த திருமணத்திற்கு வந்து பத்திரிகையாளர்லாம் அழைப்பு விடுத்திருந்தார்கள், பல பேர்லாம் வந்திருந்தாங்க. அது திருமணம் சமயம் பார்த்திங்கன்னா நடிகர் மோகன் பாபு ரொம்ப இறுக்கமான, நான் பார்த்தங்க வந்து ரொம்ப இறுக்கமான முகத்தோடு எப்படி நின்றுட்டு இருந்தார். அவருடைய மனசில் என்ன நினச்சிருப்பாருன்னா, மோகன் பாபு ரஜினி வந்து அவ்வளோ திக்கஸ்ட் ஃப்ரெண்டு, நம்முடைய மகனை கொடுத்து ரஜினிக்கு சம்மதி ஆகிருக்கலாமே அப்படின்ற ஒரு இதுவாக நான் தெரியல. அப்போ அவருக்கு எஸ்கார்ட்லாம் போட்டிருந்தாங்க. அப்படி உருன்னு நின்றுட்டு இருந்தார். எல்லாம் வந்து ரஜினிகாந்த் இப்படி ஒரு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு வருத்தத்தில் கூட அவர் நினச்சிருக்கலாம். அந்த திருமணம் இதுவெல்லாம் கோலாகலமாக நடந்தது. 2 பேரும் ஆதர்ச தம்பதிகளாக இருந்தார்கள். இப்போ வந்து அந்த 18 ஆண்டு கால திருமண வாழ்க்கை கசந்து போய்விட்டது, எங்களுக்கு வந்து அந்த திருமணம் செல்லாது, எங்களுக்கு விவாதத்து கொடுத்துருங்க அப்படின்னா. இப்போது லேட்டஸ்ட்டாக கல்வன் படத்துக்காக ஜிவி பிரகாஷ் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். அதில் என்ன சொல்கிறேன்னா, 6 வருஷமாக நானும் தனுஷும் பேசுறது கிடையாது. ஏதோ அது முன்னாடி நல்ல நண்பர்கள் தான். நாங்கள் 2 பேரும் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கோம், மச்சான் வா போ அப்படின்ற அளவுக்கு ஒரு நட்பு இருந்தது. திடீர்னு எங்களுக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். 6 வருஷமாக பேசிக்கல. இப்போது பேச ஆரம்பிச்சிட்டோம். இப்போது இது பண்ண ஆரம்பிச்சு என் பாட்டெல்லாம் கேட்குறாரு, இது பண்ணுறாரு, அவருடைய படங்கள் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு. இப்போ இதுக்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோடைய விவகாரத்துக்கு என்னையா சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வந்து இது வந்து ஒரு நட்பின் பால், ஒரு அவ்வளோதான். இது வந்து இடையில் ஏற்பட்ட ஒரு நண்பர்களாக இது எப்போ வேணாலும் மாறலாம். இது வேறு ஒரு நண்பர்கள், ஒரு சக ஊழியர்கள் அல்லது வந்து ஒரு உறவினர்கள் சண்டை போட்டுக்கலாம், அப்புறம் கூடிக்கலாம். ஆனால் ஒரு கணவன் மனைவின்ற ஒரு பந்தம் இருக்கு இல்லைங்களா, அது அவ்வளோதான். வந்து ஒன்ஸ் பிரிஞ்சுட்டா பிரிஞ்சது தான். ஏன் இது வந்து கிட்டத்தட்ட இந்த 2022 அறிவித்தாங்க. அறிவித்ததுக்கப்புறம் இந்த 2 வருஷம் ஆகிடுச்சு. இந்த 2 வருஷத்தில் வந்து பல டாக் இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு ஏறக்குறைய பெரிய மன அழுத்தம் ஏற்பட்டது. அந்த மன அழுத்தத்தில் ஒரு மியூசிக் ஆல்பமோ வீடியோ ஆல்பமோ ஒன்று பண்ணாங்க. அந்த பண்ண பிறகு ஒரு நல்ல பாராட்டெலாம் கிடச்சிது. அதனுடைய வெளிப்பாடு தான் லால் சலாம் படம் உருவானது. வந்து ரஜினிகாந்த் வந்து பெரிய சூப்பர் ஸ்டாரு. அவர் வந்து ஒரு 160 கோடி 170 கோடி சம்பளம் வாங்குறாரு. பயங்கரமான சொத்து வச்சிட்ருக்காரு. அவர் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க எங்கே போனாலும் கொண்டாடுறாங்க. அவர் தலைவர் 171, 172, 173 அடுத்தடுத்து படம் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறாரு. அவர் ரிட்டைர்மெண்ட்டே கிடையாது. எவ்வளோ சொன்னாலும் சரிங்க. ரஜினிகாந்த் என்கின்ற 74 வயது மனிதர், அவருக்கான குடும்பம், அவருக்கான மகள், அவருக்கான மாப்பிள்ளை, பேரப்பிள்ளைகள், அந்த வாழ்க்கை வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கிறது தான் ஆசைப்படுவார். அதுதான் இயல்பு. என்னதான் இருக்கட்டுங்க. வந்து ஒரு மகளும் மாப்பிள்ளையும் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க, மனஸ்தாபமாக இருக்கிறாங்க. அதை ஒரு பொது வெளியில் அந்த மாப்பிள்ளை போட்டார். அதை பற்றி சில பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ரஜினிகாந்த் அது சம்மந்தமாக எங்கேயும் ஒரு விஷயம் கூட பேசவே இல்லை. அவருக்கு தெரியும் வந்து இந்த சினிமா வாழ்க்கையில் அவருக்கும் லதா ரஜினிகாந்துக்கு கூட ஒரு முரண் வந்திருக்கலாம். குடும்பத்தில் எல்லாருக்கும் உள்ள விஷயம் தானங்க. வந்து ஏழையிலிருந்து நடுத்தர வர்க்கத்திலிருந்து கோட்டீஸ்வரன் வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளான அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை. அந்த சண்டை வந்து சில பேருக்கு 1 மாதம் நீடிக்கும், சில பேருக்கு வந்து ஒரே நாளில் கூட முடிஞ்சிடும். அவ்வளோதான். ஒரு புரிதல் தான், விட்டு கொடுத்தல் தான். நீங்கள் ஆர்கே செல்வமணி ரோஜா திருமணம் பண்ணி வைக்கும்போது சொல்லுவார் வந்து ரஜினிகாந்த் வந்து, ஒய்ஃப் எது சொன்னாலும் எஸ்ன்னு கேட்டுக்கோ, வாழ்க்கை அவனுக்கு சுமூகமாக போகும் அப்படின்னு. இதுதான் ரஜினிகாந்த். யார் செல்வமணிக்கு சொல்கிறார். இன்னும் 2 பேருமே விடாப்பிடியான ஆட்கள்னு தெரியும் அவருக்கு. வந்து செல்வமணி, நான் ஒரே ஒரு வாழ்க்கையோட ஒரு சின்ன சூட்சமத்தை ஒன்று சொல்லித்தரேன். ஒய்ஃப் எது சொன்னாலும் ஓகேம்மா, அவ்வளோதான். அவங்களுக்கு கீழே இருக்கிறதுனால ஒன்றும் தப்பே கிடையாது.
ஒன்றும் அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நம்ம வாழ்க்கை ஸ்மூத்தாக அது பாட்டு வந்து பென்ஸ் கார் மாதிரி போயிட்டே இருக்கும் அப்படின்னாரு. இவ்வளோதான் வந்து இது எல்லாருக்கும் பொருந்தும், செல்வமணிக்கு மட்டும் இல்லை, வந்து இது எல்லாருக்கும் பொருந்தும். இப்போ அந்த மனவேதை தான் வந்து என்னையா வந்து பேர பிள்ளைங்கள்லாம் வந்து லிங்கா யாத்ரா இவ்வளோ உயரத்தில் வளர்ந்துட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்பாவோட வராங்க, அம்மாவோட வராங்க. அப்பாவோட இருக்கிறத தாண்டி அம்மாவோட இருக்கிற அந்த அந்த ஒரு குதூகலம் அந்த லால் சலாமுடைய ஆடியோ லான்ச்சிலே பார்க்குறப்ப தெரிஞ்சுது. அவங்க அம்மா பேசுகிறாங்க, ஐஸ்வர்யா ராஜன் பேர் 2 பசங்களும் வந்து முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் வந்து. குறிப்பாக அவங்க அம்மா பேசும்போது அப்படி கவனிக்கிறாங்க, உற்சாகமாக பார்க்குறாங்க. அவங்களே ஐஸ்வர்யா ராஜன் சொல்கிறாங்க அந்த இதில், என்னுடைய இளைய மகன் சொல்கிறாரு, அம்மா எதுவும் வந்து சொதப்பிடாத, கரெக்டாக பேசு அப்படின்னு. இவங்கெல்லாம் அப்படி வளர்ந்துட்ட பிறகு இவங்களுக்குள்ளே என்ன அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா ஒரு பேட்டியில் தனுஷ் சொல்லியிருப்பார் வந்து, நான் வந்து ஒரு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தவன், இந்த இடம் வந்து எனக்கு ஒரு பெரிய இடமா கிடச்சிருச்சு. எனக்கு வந்து ஒரு மேடையில் எப்படி போய் பேசுறதுன்னு தெரியாது, ஒரு கோட் ஷூட் எப்படி போடுறதுன்னு தெரியாது, ஒரு ஷூ போட்டுன்னு எப்படி நடக்கிறதுன்னு தெரியாது, ஒரு 10 பேர் இருக்கிற அரங்களை எப்படி வந்து இங்கிலீஷ் பேசணும்னு தெரியாது. இது எல்லாம் சொல்லிக் கொடுத்தவர் என்னுடைய மனைவி ஐஸ்வர்யா தான். அது ஒன்றும் உண்மைதான். நீங்கள் VIP 2 படத்தினுடைய ஆடியோ லான்ச்சு மும்பையில் நடந்தது. இங்கேருந்து சில பத்திரிகையாளர்லாம் கூட்டு போயிருந்தாங்க, நானும் போயிருந்தப்போ ஒரு ஜென்ரல் ப்ரெஸ் மீட் வச்சப்போ கேள்வி பதில் மும்பை பத்திரிகையாளர்கள்லாம் கேட்குறாங்க இங்கிலீஷில். தனுஷ் இங்கிலீஷில் சொல்கிறாரு, பக்கத்தில் இந்த கஜோல் இன்னும் 2-3 பேர்லாம் வந்து ஒரு நமுட்டு சிரிச்சாங்க வந்து இவருடைய இங்கிலீஷ். ஆனால் அதை பற்றி கவலையப்படலை, வந்து கான்ஃபிடென்ட்டாக அடித்தாப்புல. தப்பு தான், ரைட்டு, ஓகே, எனக்கு தெரிஞ்சது இதுதான், உனக்கு புரிஞ்சு எழுதிக்கோ, உனக்கு புரிஞ்சால் இது பண்ணி பதிவு பண்ணிக்கோ, இவ்வளோ தான் இங்கிலீஷ் வரும், நான் அதில் தெளிவாக இருக்கிறேன். இது தாங்க வந்து ஒரு தன்னம்பிக்கையுடைய உச்சம். இது எங்கேருந்து வந்தோன்னா என் மனைவி கற்றுக் கொடுத்தது அப்படின்னு. ஓகே, இவ்வளோ இதுவாக ஆகிடுச்சு, இன்றைக்கி வந்து தோளுக்கு மேலே பிள்ளைகள் வந்துட்டாங்க, நீங்கள் வந்துட்டீங்க, ரஜினி வீட்டு ஒரு மாப்பிள்ளை, எங்கே உங்களுக்கான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? ஆளாளுக்கு ஒவ்வொரு கதை சொல்கிறாங்க. சில பேர் என்ன வேறு தப்பாக பேசுகிறாங்க, அது மாதிரிலாம் வாய் புளித்தது மாங்காய் புளித்தது என்று ஒரு ஃபேமிலிக்குள்ளே நம்ம பேச முடியாது. நாம் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா வந்து, குறிப்பாக இந்த சம்பந்திகள் இருக்காங்க இல்லைங்களா, ஒருத்தர் உயர்வாகவும் ஒருத்தர் தாழ்வாகவும் இருக்கும்பொழுது அந்த ஒரு பாகுபாடு வர செய்யும். அப்போது வந்து தனுஷோடைய அப்பா அம்மா ரஜினி வீட்டுக்கு போகும்பொழுது ஒரு 2-3 தடவை அவமானப்படுத்தப்பட்டார்கள் அப்படின்ற தகவல் இருக்கும். அந்த கோபத்துடைய வெளிப்பாடு, அது ஒரு சின்ன வாக்குவாதமாக மனைவிக்கு அவர்பட்டு ஒரு சண்டையாகி, அந்த கோபத்தில் தான் இதே போயஸ் கார்டனில் ரஜினி இருக்கக்கூடிய அந்த போயஸ் கார்டனில் நான் ஒரு பங்களா கட்டி எங்கள் அப்பா அம்மாவை அங்கே நான் குடி வைக்கிறேன். இன்றைக்கி கஸ்தூராஜா அவருடைய அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க. அது கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இவ்வளோ பெரிய மாளிகை கட்டிட்டு அந்த ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு கணவன் மனைவி குழந்தைகளோடு வச்சு அந்த ஓமெல்லாம் வளர்த்தி பண்ணுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் பண்ணியிருக்க வேண்டித்தானே, என்னங்க உங்களுக்கு அப்படின்ற மாதிரியான கேள்வியெலாம் இருந்தது. நீங்கள் தனுஷ் வந்து ஒரு சாதாரண பையன் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னென்னா வந்து, ஒரு கஸ்தூராஜா அலுவலகம் ராஜமன்னா ஸ்ட்ரீட்டில் இருக்குது, போனீங்கன்னா தெரியும். உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு பெரிய ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ வந்து ஒரு மரம் மாதிரி, ஆலமரம் மாதிரி தனுஷுடைய புகைப்படம் இருக்கும். அது கீழே அவர் கஸ்தூராஜா அவருடைய மனைவி செல்லூராகவன் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருந்து, ஆலமரமாய் இருந்து எங்களை காக்கும் என் அன்பு மகனே அப்படின்னு ஒரு வாசகத்தோடு அந்த புகைப்படம் இருக்கும். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும். அதே ராஜமன்னார் ஸ்ட்ரீட்டில் தான் துள்ளுவத இளமை படத்திற்காக ஒரு சக்ஸஸ் மீட் கூட கிடையாது. ஃபேன்ஸ் வந்து தனுஷை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க GN செட்டி ரோட் ஜீவா பார்க் எதிர்க்கும். அப்போ திடுதிப்புன்னு அவ்வளோ கூட்டம் வந்து தனுஷை கீழெல்லாம் தள்ளி கையெல்லாம் உடைச்சி பெரிய சம்பவம் நடந்தது. இந்த துள்ளுவத இளமை உருவானதே வந்து நான் கூட பேசியிருப்பேன். நான் தன் கையில் கிடைத்த அந்த ஒளியை தானே செதுக்கி கொண்டவர் தான் தனுஷ். ஏறக்குறைய அந்த இன்றைக்கி அந்த ஒரு சாதாரண நிலையிலிருந்து வந்தவர்கள்லாம் மிகப்பெரிய ரோல் மாடல். ஓகே, இப்போ வந்தாச்சு, ரைட்டு, 2 பெரிய பசங்கள் ஆகியாச்சு. இன்றைக்கி வந்து குடும்ப நல கோர்ட்டில் வந்து ஒரு பரஸ்பர பிரிவுக்கான ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. கோர்ட் என்ன மாதிரியான ஒரு முடிவு பண்ண போகுதுன்னு தெரியல. ஒரு பெரிய எடுத்து சமாச்சாரம் இப்போ பேசுகிறக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. விட்டு கொடுத்தல் விட்டு போதல் அப்படின்ட்டு ஒரு சாதாரண வார்த்தையாக இருந்தாலும் அவர்கள் இருவருக்குமான பிரச்சனை என்ன என்பது அவர்களுக்கு மட்டுமே தான் தெரியும். அவர்களாக பேச விரும்பினால் மட்டும்தான் புரியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.